இப்போ உங்களுக்கே தெரியும், நேற்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தார்கள். காவல்துறை கையில் வைத்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லை. முதல்ல பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ இதே உங்களுக்கு தெரியும், இந்த செல்லம்பட்டியில் கல்லம்பட்டியில் முத்துக்குமார் என்கிற காவலர் படுகொலை செய்யப்பட்டார். காவலருக்கு பாதுகாப்பு இல்லை. இப்போ காவல் நிலையத்துக்கே பாதுகாப்பு இல்லை. இப்போ ஒரு வீட்டில் ஒருத்தவங்கள தாக்குனா நேராக போய் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கலாம். காவல் நிலையத்தை தாக்குனா நம்ம எங்கே போய் புகார் தெரிவிக்கிறது? அப்போ இதை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று இனி முதலமைச்சராக அவர் தொடர்வதற்கு தார்மீக உரிமை இல்லை. அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை. அதே போன்று இப்போது இன்றைக்கு உதயநிதி அவர்கள் உழைக்கின்ற உத்தமராக மக்களிடத்திலே இடத்திலே கொண்டு செல்வதற்காக இப்போ சுற்றுப்பயணம் வர்றாங்க. இப்போது சுற்றி அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் சுற்றி வர்றது உதயநிதி ஊருக்காக உழைக்கிறார் உதயநிதி என்று அவர்கள் உருவாக்குவதற்காக இந்த செயல் திட்டத்தை விளம்பர வெளிச்சத்திலே நடத்துகிறார்கள். இப்போ ஊருக்கு உழைக்கிறார் உதயநிதி அப்படின்னு சொன்னால் இந்த நாடு வளர்ந்துருக்கணும். 4 ஆண்டு இல்லை. அவர் என்ன சொன்னார்? 525 வாக்குகளில் நகையை பூரா போய் அடமானம் வைங்க, நாங்கள் எங்கள் அண்ணன் வந்தோடனே எங்கள் தலைவர் வந்தோடனே திருப்பி தருவாருன்னாரு. திருப்பி தரல. கல்வி கடன் ரத்துன்னாரு, செய்யலை. நீட் தேர்வு ரத்துன்னாரு, செய்யலை. ஆனால் 99% நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு ஒரு பச்சை பொய் ஆகாச பொய்யை சொல்கிறாங்க. அப்போ இந்த 4 ஆண்டுகளில் செய்ய முடியாததை இப்போ இருக்கிற 6 மாதத்தில் அவங்க என்ன செய்ய முடியும்? அப்போ விளம்பரத்திற்காக ஊர் உலகத்தை சுற்றி வருவது என்பது மக்களுக்கு எந்த பலனையும் தராது. இப்போ அவங்க இந்த 4 ஆண்டுகளில் என்ன வளர்ச்சி கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு? கடன் தான் வளர்ந்துருக்கு, தமிழ்நாடு வளரலை. ஆனால் கருணாநிதியினுடைய குடும்பம் வளர்ந்துருக்கு. ஆகாஷ் பாஸ்கர் வளர்ந்துருக்காரு, அவருடைய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்களாம் வளர்ந்துருக்காங்க. ஆனால் சாமானிய மக்கள் அதே வறுமையில் தான் இருக்காங்க. இது தமிழ்நாட்டினுடைய கடன் இந்தியாவிலே முதன்மை இடத்துல இருக்குது. ஆனால் பேருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, பெருமாள்ன்ற மாதிரி, பெத்த பெருமாள்ன்ற மாதிரி இன்றைக்கி விளம்பரத்துக்கு மட்டும் குறைச்சலே இல்லை. பயங்கரமான விளம்பரம். இந்த உசிலம்பட்டி தொகுதி முதல்ல ஏன் ஸ்டாலின் உடன்பிறப்பே வா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருக்காரு. அதில் உசிலம்பட்டி தொகுதியை முதல்ல கூப்பிட்டு திமுக தொடங்கிய வரலாற்றில் ஏன் ஒரு தடவை கூட உசிலம்பட்டியில் உதயசூரியன் உதிக்கலை அப்படின்னு அவர் சந்தேகத்தை கேட்டிருக்காரு. உளவுத்துறை தகவல் சொல்லியிருக்காங்க, இந்த உசிலம்பட்டி தொகுதி இரட்டை இலையை புரட்சித் தலைவரை நேசிக்கிற மக்கள், மன்னாதி மன்னன் மக்கள் தலைவர் பாரத் ரத்னா புரட்சித் தலைவரை நேசிக்கிற மக்கள், இந்த உசிலம்பட்டி மக்கள் நம்முடைய தமிழகுலசாமி இதயதெய்வம் அம்மா அவர்களை நேசிக்கிற மக்கள், இந்த உசிலம்பட்டி மக்கள் புரட்சித் தலைவர் எடப்பாடியை நேசிக்கிற மக்கள். ஆகவே தான் இப்போது அண்ணன் இங்கே உசிலம்பட்டியில் அமைப்பு செயலாளர் மகேந்திரன் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தார், நீதிபதி சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், தம்பி ராஜா சேர்மனாக இருந்தார், அவர் பெருமாள் துணை சேர்மனாக வரணும், ஆனால் கவுன்சிலராக இருந்தார். அமைதி இங்கே நம்முடைய சின்னக்காம கவுன்சிலராக இருந்தார். இதெல்லாம் நாங்கள் எப்படின்னா மக்களோடு மக்களாக. இப்போ கூட புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய பிறந்த தின விழாவை அவர் முதலமைச்சராக இருக்கிற போது கூட அனுமதிக்கலாம். இங்கே செல்லம்பட்டியுடைய சேர்மனாக ராஜாவுக்கு முன்னாடி அண்ணன் அவர்கள் இருந்தாங்க. இப்படி எல்லோரும் எப்படி நாங்கள் மக்கள் நம்பிக்கை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்தீங்க புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய பிறந்த தினம் ஆடம்பரம் இல்லை, ஆர்ப்பாட்டம் இல்லை, எளிய மக்கள், சாமானிய மக்கள், குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நீங்கள் அதில் பங்கேற்றீங்க. தங்கச்சி கூட அதில் அன்னதானத்தில் பங்கேற்றாங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுல்ல. அப்படி வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு ஒரு குடும்ப உணர்வோடு நாங்கள் இதை பரிமாறுறோம். நாங்களே இருந்து இப்போ சேராமல் எங்கள் கண்ணு தேனியிலேருந்து வந்திருக்காரு. அது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு கட்சி. அதனால் 52 ஆண்டுகளில் 32 ஆண்டுகள் வெற்றி பெற்றதில் உசிலம்பட்டி தொகுதியில் தொடர்ந்து வெற்றி வாகை சூடி வருகிறோம். இனியும் தொடர்ந்து புரட்சித் தலைவர் எடப்பாடி தலைமையில் வெற்றி வாகை சூடும். அதனால் அவர் எத்தனை முறை உடன்பிறப்பே வா என்று அவர் அழைத்தாலும் தலைமைக்கு தொண்டருக்கு ஒரு மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டுச்சு. தங்க காசாக கொட்டி கொடுத்து உடன்பிறப்புகளை அவர் சரி செய்துவிட்டு மக்கள் ஆட்சியின் மீது ஏற்பட்டிருக்கிற அதிருப்தியை சரி செய்து விடலாம் என்றுதான் ஊராக ஊர்வலம் போய் அது உதயநிதி ஒவ்வொருக்கு உழைக்கிறார் என்கிற ஒரு செயல் திட்டத்தை, ஒரு மாயாஜாலத்தை இந்த நாடக கம்பெனி அரங்கேற்றி வருகிறது. ஆனால் பாவம், நாடகத்தை பார்ப்பதற்கு தான் ஆள் இல்லை என்பதைப் போல
அவர்கள் நடத்துகிற நாடகத்தை நம்பத்தான் தமிழ்நாட்டிலே ஆள் இல்லை. அது உசிலம்பட்டி தொகுதியில் ஆளே இல்லை. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.